ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீட்டில் 2 இடத்துல நியூ ஆட்-ஆன்ஸ் மேக் ஓவர்லாம் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த vlogல உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நேச்சுரல் பிளான்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது அப்படியே இருந்துருச்சு. 2 நாள் முன்னாடி ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணுறப்ப தான் இது கிடச்சிது. சரி வாங்கினது வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு இங்கே டைனிங்கில் இருக்கிற வாஷ் பேசனுக்கு மேலே ஒரு மிரர் வச்சுருக்கோம். இந்த இடத்துல இப்போ எம்டியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நேச்சுரல் கேக்டஸ் பிளான்ஸ் 3 வச்சிருந்தேன் இந்த இடத்துல. பட் சில பேர் சொல்லியிருந்தாங்க கேக்டஸ் பிளான்ஸ் வீட்டில் வைக்கக்கூடாது, அதில் இருக்க தார்ன்ஸ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் ஸ்டாப் பண்ணும் அப்படின்ட்டு. அதை கேள்விப்பட்ட உடனேவே நான் அங்கேருந்து கேக்டஸ் பிளான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் அப்பத்துலேருந்தே இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸை பார்த்தோன்னே தான் தோணுச்சு, சரி இங்கே இதை வச்சிடலான்ட்டு. ஓகே. இப்போ நம்ம பால்கனியோட மேக் ஓவர் ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பால்கனி 2nd ஃப்ளோர்ல இருக்க தனிஷா ரூம்ல இருக்கு. இந்த பால்கனியில நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எதுவுமே செய்யல. அண்ட் தனிஷா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா கேட்டுட்டு இருக்கா என்னோட பால்கனியை ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டு. அவ கேட்டதுல இருந்தே எனக்கும் ஆசை வந்துருச்சு, இதை ரெடி பண்ணா நல்லா யூஸ் பண்ணலான்ட்டு. இது வந்து ரொம்ப ஒரு குட்டியான பால்கனி. ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணி நிறைய திங்ஸ்லாம் டம்ப் பண்ணி டெக்கரேட்லாம் பண்ண முடியாது. இந்த காம்பேக்டான பால்கனிக்கு சிம்பிளா ஏதாவது டெக்கர் பண்ணா மட்டும்தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பால்கனில 2 சைடு வால்ஸ்லயும் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் இருக்கு. அண்ட் சென்டர்ல இருக்க இந்த வால் மட்டும் ஒயிட் கலர் பெயிண்ட்ல இருக்கு. அப்புறம் நான் சிவா கிட்ட சொன்னேன், இந்த ஒயிட் வால் மட்டும் ஏதாவது ஆர்டிஸ்டிக் பெயிண்ட் பண்ணலான்ட்டு. அப்போ வீட்டு வேலை நடக்கிறப்ப இந்த வால் மட்டும் பட்டி பார்க்காம பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிஸ்டிக் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வால் வந்து பட்டி பார்க்கணும். அப்பதான் அவுட்புட் வந்து டெக்ஸ்சர் வைஸ் நம்ம ஃபீல் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ பெயிண்டர் வந்து 1 டே ஃபுல்லா பட்டி பார்த்து முடிச்சு கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் டே ஆர்டிஸ்ட் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வால்ல அவரு பேக்ரவுண்ட் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்ல இந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம என்ன டிசைன் சொல்லியிருந்தோமோ அந்த ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த பால்கனிக்கான டிசைன் தனிஷா தான் செலக்ட் பண்ணா. அந்த பிக்சரை நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் அவர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண எனக்கு தோணுச்சு, அதே எக்ஸாக்ட் டிசைனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா கொஞ்சம் பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் நான் சொன்னேன், பேக்ரவுண்ட் பெயிண்ட் ஃபுல்லா ஒயிட்டா இல்லாம கிரீன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒயிட்டோட மெர்ஜ் பண்ணிடுங்கன்ட்டு. நான் கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்தாரு. அண்ட் இந்த பெயிண்டிங்கோட ஃபைனல் லுக் பாருங்க. தனிஷா செலக்ட் பண்ண டிசைன் அச்சசல் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணல. கொஞ்சம் லைட்டா கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். எனக்கு வேற லைட்டா பயமா இருந்துச்சு, தனிஷாக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஏன்னா நான் டிசைனை கொஞ்சம் மாத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா தனிஷாவை கூப்பிட்டு காமிச்சதுக்கப்புறம் அவ சூப்பரா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆச்சு. அண்ட் பால்கனியோட ஃப்ளோரிங்ல பார்த்தீங்கன்னா அவுட்லெட்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ மழை பெஞ்சாலும் தண்ணி ஈஸியாக வெளியேறிடும். பால்கனியோட சைட் வால்ஸ் 2 பக்கமும் ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து ஏதாவது வால் ஹேங்கிங் போடலாம் அப்படின்ட்டு இத ஆர்டர் பண்ணேன் Amazonல இருந்து. வேற இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வால் ஹேங்கிங்ஸ்ல. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த குட்டி பால்கனிக்கு ரொம்ப பெருசாவோ, ஹெவியாவோ வச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எதுவா இருந்தாலும் சிம்பிளா, சின்னதா இருந்தா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த பீஸ் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த வால் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ல செட் ஆஃப் 3. எனக்கு இந்த வால் ஹேங்கிங்ல ரொம்ப பிடிச்சதே அதில் இருக்க வேர்டிங்ஸ் தான். பி யோர் ஓன் கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல். நான் ஆர்டர் போடுறப்பயே ஐடியா பண்ணிட்டேன், இந்த 3த்தையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு. ஸோ அப்படி பார்த்தா நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஆர்டர் பண்ணுறப்பயே கூடவே இந்த ஃபேஸ் மாஸ்க்கையும் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்டர். இதில வந்து ஹோல்ஸ்லாம் இல்ல. ஸோ நம்ம மண்ணு போட்டுலாம் வைக்க முடியாது. பட் தண்ணி ஃபில் பண்ணி நமக்கு புடிச்ச பிளான்ட்ஸ வைக்கலாம். இந்த மணி பிளான்ட் விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல. வீட்டுக்குள்ளேயே நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருக்க அந்த மேக்னெட்ஸ், அதுக்கப்புறம் வாஷ்ரூம்ல இருக்க அந்த கப், இது எல்லாத்துலயும் தண்ணி ஃபில் பண்ணி மணி பிளான்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். இந்த மாரி தண்ணிக்குள்ள வைக்கிற பிளான்ட்ஸ், மணி பிளான்ட் தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வாங்கி ட்ரை பண்றேன். இந்த ஃபேஸ் மாஸ்க்கோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, செராமிக். இதுக்குள்ள வச்சிருக்க பிளான்ட்ஸ மெயின்டெயின் பண்றப்ப, தண்ணிலாம் மாத்துறப்ப, அத எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இந்த வால் ஹேங்கிங் இந்த 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வுட்டன்ல இருக்கு. அண்ட் இப்போ இந்த வால பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்கா நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைலோட விட்டா ஏதோ பிளெயினா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் கிராஸ் மேட் போடலான்ட்டு டிசைட் பண்ணேன். இந்த ஃப்ளோரிங்கோட மெஷர்மென்ட் எடுத்துட்டு போயி, அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இந்த கிராஸ் மேட்ட பொறுத்தவரைக்கும் அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ சொல்லிடுறேன். என்னன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சடனா பார்க்கறதுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் மாரியே தெரியாது. நிஜமான புல் தர மாதிரியே இருக்கும். செகண்ட் என்னன்னா, நம்ம பால்கனில கீழ உட்காரணும்னு நெனச்சா கூட, நமக்கு நல்லா குஷன் மேல உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உட்கார்றப்ப, நிக்கிறப்ப, நடக்கிறப்பலாம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் குடுக்கும். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு இந்த மேட் வந்து வெட் ஆனா கூட ஈஸியா ட்ரை ஆயிடும். இந்த மேட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டஸ்ட் அக்குமுலேட் ஆகும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அப்படின்றது நெறைய பேரோட கேள்வி. பட் அதுக்கெல்லாம் இப்போ நெறைய அட்வான்ஸ்டா வேக்யூம் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். பட் என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ட்டான வேக்யூம் கிளீனர் இல்ல. இனிமேல் தான் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பால்கனியோட ரெய்லிங் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி கிரில் பிளான்ட் ஹோல்டரும் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி 2 வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஃபேஸ் பண்ற மாரி தான் வச்சேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா இல்லாம கொஞ்சம் டேப்பரா பெண்ட் ஆயிருக்கிற மாரி இருக்கு. இதுக்குள்ள நம்ம பிளான்ட்ஸ் வச்சா ஏதோ ஒரு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, வெளி பக்கமா ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சு பார்த்தேன். இந்த மாரி வைக்கிறப்ப இந்த கிரில் பிளான்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா இருந்துச்சு. ஸோ 2மே வெளிப்பக்கம் ஃபேஸ் பண்ற மாரி வச்சுட்டேன். ஒரு கிரில்க்குள்ள 3 பிளான்ட்ஸ் வைக்கிற மாரி ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ டோட்டலா 6 பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இந்த கிரில் பிளான்ட் ஹோல்டர், அதுக்கப்புறம் இந்த 6 பிளான்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி 1 1/2 மாசம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த பால்கனிக்குன்ட்டு பிளான் பண்ணி தான் வாங்குனோம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு பெயிண்ட் பண்ணி குடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணோம். பட் அவரு வந்து ரொம்ப பிஸியா இருந்தார் போல இருக்கு. அவர பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையா போயிடுச்சு. கரெக்ட்டா நாங்க ஃபோன் பண்றப்ப அவருக்கு 2, 3 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு போல இருக்கு. அத முடிச்சு குடுக்காம வர முடியாது அப்டின்ட்டு சொன்னதால, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவரைக்கும் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிளான்ஸ்லாம் என்ன வெரைட்டின்ட்டு கேட்டா கண்டிப்பா எனக்கு பேர் சொல்ல தெரியல. அதுக்கப்புறமா இந்த 2 ஸ்டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பால்கனிக்காக தான் வாங்குனது. இந்த 2 ஸ்டூல்ஸ், அதுக்கப்புறம் அந்த கிரில் பிளான்ட் ஹோல்டர், அந்த 6 பிளான்ட்ஸ் எல்லாமே ஒசூர்ல இருக்க சாமி நர்சரியில தான் வாங்குனது. வாங்குனது என்னமோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன். ஏன்னா, எனக்கு இந்த பால்கனில வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு ஒரு ஆரஞ்ச் வால் இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்து பெருசா எதுவுமே வைக்க முடியாது. ஏன்னா, இங்க ஒரு கிரில் கேட் இருக்கு. அது ஓப்பன் பண்ணா பால்கனி சைடு தான் ஓப்பன் ஆகும். அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரஞ்ச் கலர் வால்ல பாதி க்ளோஸ் ஆயிடும். அந்த பாதி வால்க்கு அப்புறம் ஏதாவது வச்சா கூட பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால அப்படியே அந்த வால்ல வந்து எதையும் ஹேங் பண்றது ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த கம்ப்ளீட் மேக் ஓவர முடிச்சுட்டு என்னால வெயிட்லாம் பண்ண முடியல. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரி அவங்க வர்றதுக்குள்ள நல்லா ஹாட்டா ஒரு கப் ஆஃப் காஃபி போட்டுக்கிட்டு இங்க வந்து குடிச்சேன். இந்த சூப்பரான காத்துல ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்துச்சு. இங்க வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது. என்னதான் இருந்தாலும் இந்த மொட்டை மாடி, பால்கனி அப்படின்றப்ப தானா ஒரு சந்தோஷம் வந்துருது. இந்த குட்டி பால்கனி நைட் எஃபெக்ட்ல எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இப்ப நம்ம பால்கனில பண்ணியிருக்கிற இந்த ஆர்டிஸ்டிக் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் அண்ட் டேர் அல்டிமா பெயிண்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிலுக்கும், மழைக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. லைஃப் நல்லாருக்கும் இந்த பெயிண்ட்‌க்கு. ஆக்சுவலி வீடு டிசைன் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அவங்க ரூம்ல பால்கனி கேட்டாங்க. பட் இந்த சைடு இருக்கிறது, அதாவது டானி ரூம்ல மட்டும் தான் பால்கனி அமைஞ்சது. ஷையூ ரூம்ல பால்கனி வராது. ஆனா ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் டானி ரூம விட அப்படின்னு சொன்னதால, ஷையூ வந்து எனக்கு பெரிய ரூமே இருக்கட்டும்ன்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டா. பட் தனிஷா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா, பால்கனி உன்னது கிடையாது. 2 பேரும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா, இப்ப இந்த மேக் ஓவர்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க 2 பேர் மட்டும் கிடையாது. நானும் அடிக்கடி வந்து இந்த பால்கனிய யூஸ் பண்ணுவேன்ட்டு. இத்தன நாள் யூஸ் பண்ணாம இருந்தது. இனி அடிக்கடி வ்ளாக்ல பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டுடியோ ரூமோட மேக் ஓவர் போறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். அதனுடைய ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கானா கீர். அத செய்றதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா மக்கானாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மக்கானாவ கீலயே கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். எந்த அளவுக்குனா, நம்ம கையில எடுத்து இப்படி உடைச்சு பார்த்தா கிரிஸ்பியா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
ரோஸ்ட் பண்ண மக்கானாவ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, அதே பேன்ல நமக்கு கீர் எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பெரிய கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால வந்து ஸ்டவ்ல பத்த வச்சிடலாம். அது கொஞ்சம் பாயிலுக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா மக்கானா, ரோஸ்ட் பண்ண மக்கானாவ சேர்த்துட்டு, ஒரு கை நெறைய ஆல்மண்ட்ஸ், ஒரு கை நெறைய கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு, நல்லா ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இத நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வர டைம்க்கு பாலும் வந்து ஒரு பாயில் வந்துருச்சு. இந்த டைம்ல சிம் பண்ணி வச்சுட்டு, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பவுடர மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்றப்ப, அந்த கீருக்கு வந்து செம்மையான டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சமா சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது குங்குமப்பூ. இதுக்கப்புறமா ஸ்வீட்னருக்கு உங்களுக்கு எது விருப்பமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பனக்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இல்ல உங்களுக்கு ஒயிட் சுகர் தான் பிடிக்கும்னா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் எவ்வளோ ஆட் பண்றோமோ, அதுக்கு டபுளான குவான்டிட்டி பனக்கற்கண்டு ஆட் பண்ணா மட்டும் தான், அந்த தேவையான அளவுக்கு ஸ்வீட் கிடைக்குது. இதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்ததெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க மக்கானாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மக்கானாவ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்ப ஆன்ல வச்சா போதும். இந்த டைம்ல அந்த நட்ஸ் பவுடர், பனக்கற்கண்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான அரோமா வருது. மீன்வைல் ஒரு சின்ன பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்வீட் மேல டாப் அப் பண்ணிடலாம். இந்த மக்கானா கீர் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் குழந்தைங்களுக்கு குடுக்குறப்ப கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. ஏன்னா தனிஷா, ஷையோ அது என்னவோ தெரியல. அவங்க 2 பேருக்குமே மக்கானா அவ்ளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்ஃபாக்ட் விரும்பின்றத விட அவங்களுக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு குடுக்குறப்ப 2 பேரும் நல்லாவே சாப்ட்டாங்க. அண்ட் ஸ்வீட் பொறுத்தவரைக்கும் சிவாக்கு வந்து பிடிக்குமா, பிடிக்காதா அப்படின்ற யோசனையே எனக்கு தேவையில்ல. ஸ்வீட் எந்த மாதிரி குடுத்தாலும் சிவா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. அண்ட் இதுவும் அதே மாரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டுடியோ ரூமோட மேக் ஓவருக்கு வரலாம். இது வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம். ஹோம் டூர் பார்த்தவங்களுக்கு இந்த ரூம் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. பால்கனில வந்து பார்த்தீங்கன்னா, தனிஷா டிசைன் செலக்ட் பண்ணிட்டா. அதுல வந்து லைட்டா அங்கங்க சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. அது கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ரூம பொறுத்தவரைக்கும் இது வைடான வால். ஸோ வந்து ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா அழகா வரும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஆக்சுவலி இந்த வால்க்கான டிஸ்கஷனுக்கு மட்டுமே டைம் ரொம்ப எடுத்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாலும் பெருசா, ஸோ அந்த கான்செப்டும் டிசைட் பண்ணணும். அண்ட் ஒரு ஒரு பார்ட்ல யூஸ் பண்ண போற கலர்ஸும் நம்ம வந்து இப்பவே டிசைட் பண்ணி அவங்க கிட்ட சொன்னா மட்டும் தான் அவங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன கான்செப்ட் அண்ட் டிசைன வந்து அவங்க சாக் பீஸ்ல ட்ரா பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வீடியோல அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பெயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓரளவுக்கு கலர்ஸ் வந்ததுக்கு அப்புறமே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அந்த வாலே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த வால் ஃபுல்லா அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்றதுக்கு 2 1/2 டேஸ் ஆச்சு. பால்கனி வந்து சின்ன ஸ்பேஸ்ன்றதால 1 1/2 டேஸ்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுவும் பால்கனி ஃபுல்லாவே ஒருத்தர் தான் பண்ணாரு. இன்னொருத்தர் வரல. 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா இன்னும் கூட சீக்கிரமா முடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஸ்டுடியோ ரூமோட ஃபைனல் லுக் பாருங்க. ஹலோ! ஃபைனலா நம்மளோட ஸ்டுடியோ ரூம் இப்படி ரெடி ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டுடியோ ரூம் செட்டப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணணுன்ட்டு ஆசை. மைண்ட்ல தோணிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா இந்த வால் வந்து எம்ப்டியா இருக்கு. இது வந்து ஸ்டுடியோ ரூமா இப்போ தான் மாறியிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரூம் இல்ல ஸ்டடி ரூம்ட்டே சொல்லலாம். ஆ ஏன்னா 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த ரூம் வந்து ஆக்டிவிட்டி ரூம்ன்னு தான் வச்சிருந்தோம். லைக் பசங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு அண்ட் இங்க வந்து ஒரு டேபிள் கைண்ட் ஆஃப் அவங்க உட்காந்து ஹோம் ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி. பட் இந்த வால் மட்டும் எம்ப்டியாவே இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 மாசத்துல இருந்தே அந்த ஐடியா இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணுன்ட்டு. பட் ஃபார் சம் ரீசன் அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் ஏதாவது ஒண்ணு வந்து தள்ளி போகுதுன்னா, அது நல்லதுக்கேன்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த வால்ல ஏதாவது பண்ணணும்னு நம்ம நெனைக்கிறப்ப, எனக்கு வந்து சேனலோட நேம் வந்து மாத்தணுன்ற ஐடியா சுத்தமா இல்ல. இப்போ தான் ரீசென்ட்டா நம்மளோட சேனலோட நேம் மாத்துனோம் இல்லையா? ஸோ
ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து எக்ஸிக்யூஷன்லேயே ஆச்சு. கரெக்டாக சேனல் நேம் மாற்றினதுக்கப்புறம் தான் இது நடக்கணும்னு இருந்திருக்கு. அதனால் தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். ஸோ இந்த கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் வந்து என் மண்டையை போட்டு கசக்கி செஞ்சு அப்படி தான் நான் வந்து இந்த அவுட்புட் கொண்டு வந்தேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டானிஷ் ஐயூ அப்படின்றது இருக்கிறப்ப டானிஷ் ஐயூ பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் பிளாங்காக இருந்துச்சு. லைக் ரொம்ப கான்செப்சுவலாக நான் வந்து யோசிக்கலை. பட் சேனல் நேம் மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. ஓகே, நம்ம சேனலில் என்னென்னலாம் பண்ணுறோம் அதை வந்து கான்செப்டாக வச்சு அந்த பேஸை வச்சு இந்த வாலில் ஏதாவது பண்ணலான்ட்டு அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்கள வச்சு அவரும் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் என்னோட ஐடியாவை சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் அவரோட இன்புட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அவுட்புட் வந்துச்சு. அண்ட் ஐ எம் லைக்கிங் த அவுட்புட் ஸோ மச். நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த அவுட்புட் அப்படின்ட்டு. அண்ட் இனிமேல் நம்ம சேனலில் சிட் அண்ட் டாக் வீடியோஸ்லாம் நான் இங்கே தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து காமிச்சாங்க. ஸோ நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா நம்மளோட சேனலோட நேம் ராஷீஸ் லிவிங் அண்ட் லவ்விங் வந்து அவர் ஒரு மாதிரி மைல்டான கலர் பீச் கலரில் கொடுத்துருந்தாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு பக்கத்துலேருந்து பார்க்குறப்பையும் சரி தூரத்துலேருந்து பார்க்குறப்பையும் சரி அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா போல்டாக இல்லை நல்லா கண்ணுக்கு நல்லா ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்னேன், அதை கொஞ்சம் பிளாக் கலர் மட்டும் மாற்ற முடியுமா, அந்த ஃபாண்ட்டில் வந்து எல்லாமே பிளாக் கலர் மாற்றிடுங்க. ஏன்னா பிளாக் வந்து என்னோடய ஃபேவரட் கலர் அண்ட் ஆல்சோ அது நல்லா போல்டாக பிரைட்டாக தெரியும் அப்படின்ட்டு. ஸோ பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஐ கெஸ் இட்ஸ் பிரைட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் சிட் அண்ட் டாக்கில் இந்த பேக்ரவுண்ட் வச்சு ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயந்தான். நான் வந்து இப்போது போட்டுட்ருக்க இந்த செயின் பற்றியும் அண்ட் இந்த பிரேஸ்லெட் பற்றியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு டிஎம்ஸ் கூட நிறையா வந்திருக்கு. இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதில் என்ன எழுதியிருக்கு அண்ட் உங்களோட செயின் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க செயின். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் செயின். இங்கே பெண்டன்ட்டில் டைமண்ட்ஸ் இருக்குது அண்ட் இங்கே இருக்கிற இந்த குட்டி குட்டி பட்டன்ஸில் கூட டைமண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் சலானி ஜுவல்லரி சென்னையில் இருக்க சலானி ஜுவல்லரியில் வாங்கினேன். இது ஆக்சுவலாக வாங்கியே 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட்டு ஒரு 7-8 மந்த்ஸ் நான் யூஸே பண்ணலை. இப்போ பாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் கேட்டதுனால இதை பற்றி சொல்லலான்ட்டு நான் நினச்சேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் இருக்க வெங்கடேஸ்வரா ஜுவல்லரியிலேருந்து வாங்கினது. ரொம்ப வருஷமாக எங்கள் இன்லாஸ் வந்து இந்த இடத்துல வாங்குவாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மாக்கும் எனக்கும் தான் இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்ஸ் போட்டு அதில் எல்லாரோடைய பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எஸ் இருக்குது, சிவா. அடுத்தது என்னோட பேர் ராஷ்மி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷைனா, நெக்ஸ்ட்டு தனிஷா. ஸோ SRST அப்படின்ட்டுருக்கு. ஸோ நானும் மம்மியும் ஒரே வாட்டி இதை செஞ்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து அவங்க செஞ்சது. சும்மா ஒரு ஐடியாவுக்கு மட்டும் அவங்கக்கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பிரேஸ்லெட், இதில் வந்து இந்த மாதிரி காயின்ஸில் எங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் நாங்கள் கேட்ட மாதிரியே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இதில் சூப்பரான விஷயம், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கை அப்படின்னா கூட எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை சின்ன கை டைட் பண்ணணுன்னா கூட இது வந்து இப்படி இது வந்து இப்படி வந்து டைட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா இப்படி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளான மெத்தடில் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது நான் யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எதுவுமே ஆகலை, நல்லா இருக்குது. That's the end of this video. Hope you enjoyed watching this video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல next week உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then it's bye from Rashmi. Thanks for watching. Missing someone.